ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளோட சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துருக்கோம். அந்த அடிப்படைக்கு நம்ம பார்த்திருக்கக்கூடிய பதிவு உலக புகழ் பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம். ஒவ்வொரு திருவிழாவும் நம்ம பார்த்திருக்கோம். சுவாமி புதன்கிழமை சுவாமி மலையை விட்டு இறங்கினார், வியாழக்கிழமை நமக்கு எதிர் சேவை காட்சி கொடுத்தார், வெள்ளிக்கிழமை சுவாமி ஆற்றில் இறங்கினார், சனிக்கிழமை சுவாமி கால நமக்கு வந்து வைரமுடி சேவை காட்சி கொடுத்தார், அதுக்கப்புறம் மண்டுக மகரிஷி சாப விமோச்சனம் கொடுத்தார், அதற்கப்புறமா துர்க்கட்சி நாச்சியாரோட வேண்டுதலை வரத்தை நிறைவேற்றி வைத்தார். சனிக்கிழமை இரவு சுவாமி வந்து தசவரம் நிகழ்த்தினார். ஞாயிற்றுக்கிழமை காலை வந்து சுவாமி வந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை வரைக்கும் சுவாமி ராமராய மண்டபத்துல இருந்துட்டு அப்படியே சுவாமி அங்க வந்து தங்க பல்லக்கில் திரும்ப கண்டாங்கி சேலையோட ஆத்துக்குள்ள வந்துட்டு திரும்ப கருப்பசாமி கோயிலுக்கு மண்டகாபடிக்கு போயிட்டார். இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது கருப்பசாமி கோவிலுக்கு முன்னாடி கூடிய 1000 பொன் சப்பரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும், வெஞ்சமன் நெஞ்சில் வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்க இருகாலம் தோன்றும், முருகாசனம் கந்தாசனம் ஓதுவோர் முன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். மதுரையம்பதி அழகர் கோவிலிருந்து மதுரையம்பதி நோக்கி வரக்கூடிய கள்ளழகர் பெருமானுக்கு நிறைய வாகனங்கள் உண்டு. அது ரொம்ப முக்கியமான வாகனம் தங்க பல்லாக்கு, அதுதான் சுவாமி வருவார். அதுக்கப்புறமாக தங்க குதிரை வாகனம், அதற்கப்புறமாக தங்க சேஷ வாகனம், அதுக்கப்புறமா தங்க கருட வாகனம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வாகனம். 1000 பொன் சப்பரம் நிறைய நம்ம பார்த்திருப்போம். நிறைய கதைகள்ல புக்ல எல்லாம் நம்ம பேப்பர்ல எல்லாம் பார்க்கும்போது 1000 பொன் சப்பரத்தில் தங்க குதிரை வாகனத்தில் அழகில் ஆட்சி இறங்கினார் அப்படின்னு பார்த்திருப்போம். ஆனா குதிரை வாகனம் மட்டும்தான் இருக்கும், 1000 பொன் சப்பரம் இருக்காது. இதோட வரலாறு என்ன? 1000 பொன் சப்பரத்துக்கு மைசூர் மகாராஜா மண்டகா அப்படி ஒரு பேரும் உண்டு. அதுவும் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். 1000 பொன் சப்பரம் அப்படின்றது நம்மளோட கல்லாகுளம் கருப்பசாமி கோயிலுக்கு ஏத்தாப்புல ஒரு சப்பரம் நிற்கும். அதான் 1000 பொன் சப்பரம். அந்த சப்பரத்துக்கு மேல வந்து ஒரு யாழி முகம் ஒண்ணு உண்டு. ஒரு மரத்துல பெரிய பொம்மை வந்து சிங்க முகம் மாதிரி யாழி முகம் செஞ்சிருப்பாங்க. அழகர் கோவில கொடியேறனோட அந்த யாழி முகத்தை கல்லாகுளம் பெருமாள் கோயில வச்சு பூஜை பண்ணி அதற்கப்புறமா தான் முகூர்த்த கால் நடுவாங்க. அதான் அந்த யாழி முகத்துக்கு பூஜை பண்ணா சித்திரத்துல களை கட்டிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம புரிஞ்சுக்கலாம். தல்லாகுளம் கோயில முகூர்த்த கால் நட்டுருவாங்க. இதான் அதோட சிறப்பு. இந்த 1000 பொன் சப்பரத்தை யார் செஞ்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமலை நாயக்கர் மகாராஜா தான் செஞ்சிருக்காரு. திருமலை நாயக்கர் மகாராஜாவுக்கு பெருமாள் மீது அளவுகிடந்த பக்தி. அவர் வந்து பெருமாளுக்கு கள்ளழகர் பெருமாளுக்கு தேர் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுற. ஆல்ரெடி ஏற்கனவே கள்ளழகர் பெருமாளுக்குள்ள 2 தேர் இருக்கு. அப்போ புதுசா ஒரு தேர் செஞ்சா அது வந்து அது வேஸ்ட் ஆயிடுமே அப்படின்னு அவர் யோசிக்கிறார். யோசிக்கும் போது தேரா செய்யாம சப்பரமா செஞ்சுட்டார். சப்பரமா செஞ்சு முடிச்சு அதை செஞ்சு கொடுத்த பொற்கொள்ளர் இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு அந்த சப்பரம் வந்து அவ்வளவு அழகா அவங்க செஞ்சாங்களாம். செஞ்சதுக்காக அவர்கள் 1000 பொற்காசுகளை பரிசாக கொடுத்தார். அதுதான் வந்து 1000 பொன் சப்பரத்துடைய தனி வரலாறு. அதான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தல்லாகுளம் கருப்பசாமிக்கு ஏற்றாலும் அந்த பெட்ரோல் பல்க் கிட்ட அந்த சப்பரம் நிற்கும். என்ன காரணம் அப்படின்னா அழகர் முன்னாடி எப்படி இறங்கியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா அங்கிருந்து வரக்கூடிய சுவாமி தல்லாகுளத்துல அபிஷேகமாகி தல்லாகுளத்துல இருந்து பல்லாக்குல தான் வருவாராம். ஆத்துக்குள்ள வர்றதுக்கு பல்லாக்குல வந்து கருப்பசாமி கோயிலுக்கு முன்னாடி தங்கச்சப்பரத்துல எழுந்திருந்தா பண்ணுவாங்க தர்மம். தங்கச்சப்பரத்துல எழுந்திருந்தக்கூடிய சுவாமி அப்படியே வந்து ஆத்து வரைக்கும் தங்கச்சப்பரத்துல வந்து ஆத்துக்குள்ள போகும்போது தான் தங்க குதிரை வாகனத்துல எழுந்திரல பண்ணி ஆத்துக்குள்ள இறங்குவாங்களாம். இது அந்த காலத்துல நிகழ்ந்திருக்கு. ஒரு 100-200 வருஷங்களுக்கு முன்னாடி. இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் நிறைய கூட்டம், இட நெருக்கடி, வாகன நெருக்கடி, அதுக்கப்புறம் பாதுகாப்பு. இந்த காரணத்துக்காக சுவாமி வந்து உள்ள இருந்து வரும்போதே தடாகத்தை விட்டு வெளியே வரும்போதே சுவாமி வந்து தங்க குதிரை வாகனத்துல வந்தார். இதான் அதோட தனிச்சிறப்பு. இந்த 1000 பொன் சப்பரத்திற்கு இன்னொரு சிறப்பு பேர் உண்டு, மைசூர் மகாராஜா மண்டகம் அப்படின்னு சொன்னேன். அது என்ன காரணம் அப்படின்னா மைசூர் மகாராஜாவுடைய பிரதிநிதிகள் மைசூரை ஆண்டிருந்த கிருஷ்ணதேவராயருடைய வம்சத்துல வந்த ஒரு மகாராஜா வந்து அவருக்கு குழந்தை வரம் வேண்டும் சொல்லி கள்ளழகர் பெருமான் மீது தீராத பக்தியோட தவம் இருந்தாராம். எனக்கு வந்து குழந்தை வரம் கொடுங்க சுவாமின்னு சொல்லிட்டு பெருமான் நினைச்சு தவம் இருந்தாராம். அப்படி இருக்கும்போது அவருக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்ததாகவும் அதற்காக இந்த தேர் செய்யப்பட்டதாகவும் ஒரு கதையும் உண்டு. அதனால இன்னைக்கு அங்க நீங்க பாத்தீங்கன்னா மைசூர் மகாராஜா மண்டகம் அப்படின்னு போர்டே போட்டிருப்பாங்க. அதான் நம்ம தங்கச்சப்பரம் மைசூர் மகாராஜா மண்டபத்தில் தனி சிறப்பு. நம்ம கேட்டதெல்லாம் தரக்கூடிய பெருமாளுக்கு நம்ம நன்றி கடனாக சில விஷயங்கள் செய்யும் போது அவர் இன்னும் நமக்கு வளர்ச்சியை தருவார். அதான் இந்த சப்பரத்தோட தனி சிறப்பு, 1000 பொன் சப்பரத்தோட தனி சிறப்பு. நமக்கு நிறைய வரங்களை தருவதற்காக மதுரையம்பதி வந்திருக்கார் அழகர் பெருமான். நிறைய வரங்களை தருவார். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது முருகன் ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். நன்றி, வணக்கம். வான்மிகையில் வளாது பெய்கம் மலைவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அரங்கல் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வனதை விலங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல், அது வச்சு வழிபடுறதுக்கு ஒரு கிண்ணம், ஒரு வேல்மாறல் புத்தகம் அல்லது சுப்பிரமணியர் புஜங்கம் அல்லது திருப்புகழ் புத்தகம் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன புத்தகம் வேணும் அப்படின்றத நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க தகவல் பிளஸ் உங்களுக்கு என்ன புத்தகம் என்று கீழே வந்து அட்ரஸோட DM பண்ணுங்க. உங்களுக்கு கொரியர் அனுப்புறோம். நன்றி, வணக்கம்.